நற்றுணையாவது நமக் சிவாயமே. வாழ்க வளமுடன். இன்றைய தினம் ஸ்ரீ வராக மூர்த்தி ஜெயந்தி. வராகர் மறைபொருளினுடைய சூட்சுமங்கள் அத்தனையும் உங்களுக்கு தெளிவிக்கட்டும். இன்றைக்கு நாம பார்க்க போறது துலாம் ராசி, ராஜகேந்திரங்கள்ல ஒன்று. இதனுடைய அதிபதி சுக்கிர பகவான். இது காற்று தத்துவமாக அமைந்து தென்றலை போல பிரகாசித்தாலும் சுக்கிரன் ஜல தத்துவத்தை கை கொண்டவர். இதுல ஒருவர் பிறந்து விட்டாலே அர்ப்பணிக்கும் குணத்தையும் கற்பனை திறனையும் தன்னை சார்ந்தோரை நேசிப்பதும் வறுமையை வெல்ல வழிவகுக்கும் திறமையும் எளியோரிடம் நட்பும் எளிமையாக இருந்து கொண்டு இனிமையாக வாழ கற்றுக்கொள்வதும் கற்றுக் கொடுப்பதும் மனித நேய மாசற்ற போக்கும் பொறுப்பான பதவிகளுக்கு பெருமையும் உழைப்பில் சரியாத ஒரு போக்கும் பிரச்சனைகளை சீர்தூக்கி பார்த்து செயல்படுவதும் இயல்பான வாழ்க்கையில் யதார்த்தமான போராட்டத்தை எதிர்கொள்ளும் தன்மையும் தன்னை சான்றோர்களுக்காக விட்டு கொடுத்து உதவக்கூடிய இலகிய மனோபாவமும் நியாயமாக செயல்படுவதும் அதர்மத்தை கண்டு பொங்கி எழுவதும் தன்னைத்தானே வருத்தி கொள்வதும் சுகபோகங்களில நாட்டமின்மையும் வெளிவட்டார பழக்கமும் முன்னேறிய பாதையையும் முன்னேற்றியவர்களையும் மறவாதிருப்பதும் பழமையை பேணி காக்கக்கூடிய பக்குவம் இல்லறத்தில் இனிமையும் உயர்ந்த நோக்கமும் உறுதியான கொள்கையும் நேர்மையான முயற்சியும் எதிர்ப்புகளையும் போராட்டங்களையும் தனதாக்கி கொண்டு நீதியின் வழியில் வாழ வழிகாட்டக்கூடிய ஒரு ராசி இந்த துலாம் ராசி. இந்த துலாம் ராசி இதனுடைய திரிகோண ஸ்தானங்களான கும்பம், மிதுனம். அப்ப இதனுடைய துலாமினுடைய திரிகோணங்கள்ல எந்த கிரகமும் உச்சம் பெறுவதில்லை, எந்த கிரகமும் நீச்சம் பெறுவதில்லை. இப்ப தனக்குன்னு ஒரு பாதை, அந்த பாதையிலேயே பயணிக்கக்கூடிய பக்குவம், எந்த ஒரு உயர்வும் தாழ்வும் பெரிதாக இவர்களை பாதிக்காமல் இருத்தல், எந்த ஒரு கஷ்டமா இருந்தாலும் அதிலிருந்து இமிடியேட்டா மீண்டு வரக்கூடிய தன்மை, தராசு போன்ற ஒரு உருவம், வெள்ளை நிறத்தையும் குறிக்கக்கூடியது, ஐங்கோண தத்துவம் உடையது, இயல்பான உயரம், உயரத்திற்கேற்ற பொலிவு, வசீகர முகம், கவர்ச்சியான தேக அமைப்பு, அகன்ற நெற்றி, இமைகளுக்கு இடையே கூர்மையான பார்வை கொண்ட பிரகாசமான கண்கள், அகன்ற இடுப்பு, தடித்த தொடை, உருண்ட கால்கள், மெல்லிய பாதம். அப்ப இந்த ராசி கால புருஷனுடைய 7ஆம் வீடாக அமையக்கூடியது. இந்த இடத்துலதான் யோகம் என்ற இணைவு அல்லது சேர்தல். இது காலபுருஷனுடைய 7ஆம் வீடு என்பதனால அப்ப உலகத்துல இருக்கக்கூடிய உயிரினங்கள் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்படுவதும் இணைக்கப்பட்ட நிலையில இணைந்து செல்வதையும் இந்த துலாம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அப்ப வாழ்க்கை துணை கர்ம வினையினுடைய ஒரு அங்கம். எப்பொழுதும் உடனிருந்து உறுதுணையாக வாழ்நாளெல்லாம் தன்னால் என்ற மட்டும் அர்ப்பணிப்பதும் அனுபவிப்பதும் இரண்டும் செயலாக்கி நிற்கின்ற இடம். அப்ப அர்ப்பணிப்பது அவன் அனுபவிப்பது.
உலகியல் வழக்கப்படி விவாகம் என்ற 7ஆம் இடம் இந்த துலாமை கொண்டும் அறியப்படுகிறது. விவாக கால நிர்ணயத்தையும் இந்த வீடு நமக்கு சுட்டி காமிக்கக்கூடியதாக விளங்குகின்றது. இது துலாம்னாலே தியாகம் என்ற ஒரு பொருளையும் நாம எடுத்துக்கணும். இன்பம் என்றாலும் துன்பம் என்றாலும் காலத்தால் அனுபவிக்க நேர்வது என்பதை உணர்ந்து அதை அனுபவிப்பது. இந்த துலாம் காற்று தத்துவமாக இருப்பதனால 7 சுரங்களும் இங்கே இருந்துதான் பெறப்படுகிறது. கடை வீதியை குறிப்பிடுகிறது. கடை வீதி, பூக்கடை, மலர்கள், கிஃப்ட் ஷாப், 2 பெயர்கள், 3 எழுத்து பெயர்கள். பெண்கள் தேடி வருவார்கள். இயற்கையான அழகுடையவர்கள், அனைத்தையும் கவனிப்பார்கள். பேச்சில் உறுதி, அதிகம் கேள்வி கேட்பார்கள். வாழ்வில் ஏற்ற இறக்கம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். இவங்க மாடி வீட்டில் குடியிருக்கிறது நன்று. நடிப்பு திறன், ஊகிக்கும் ஆற்றல், நடுநிலைவாதி, மேக்சிமம் மூத்தவராக இருப்பார்கள் அல்லது அந்த குடும்பத்தினுடைய மூத்தவராக அவங்க செயல்படுவார்கள். இந்த கலஸ்தரத்துக்கிட்ட நடிக்க வேண்டிய ஒரு தன்மையில வாழ்க்கை அமையும். கருக்கலைப்பு உண்டு. இறுதிகால வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும். பயணம் சார்ந்து நிறைய செலவு பண்ணுவாங்க. சகோதர உறவு சிறப்பு இருக்காது. தோல்வியிலும் தன்னுடைய கொள்கையை விட்டு கொடுக்க மாட்டார்கள். காதல் ராசி, காற்றோட்டமான இடம், பிரபஞ்ச ராசி. பிரபஞ்ச நாணம் நிறைய இருக்கும். சுயமுயற்சியால கல்வியில சிறப்புறுவார்கள். முதல்ல பழைய கார் வாங்கினதுக்கு அப்புறம் புது கார் வாங்குறது சிறப்பு. சூருடை பணியாளர் உள்ள குடும்பம். உத்தியோகத்துல சிறப்பா பணிபுரிவார்கள். மண்டை உடையக்கூடிய ஒரு ராசி, ஏன்னா சூரியன் நீச்சமடைகிறதுனால. வழக்குல வெற்றி பெறுவார்கள். இது பாதி பலன் தரக்கூடிய ராசியாக இருக்கிறதுனால முழுமையா எதையும் அனுபவிக்கக்கூடிய தன்மை இவர்களுக்கு பிரபஞ்சம் தரப்படவில்லை. கர்ப்பப்பை, சிறுநீரகம், கல்லீரல் பிரச்சனை உண்டு. பொறுப்பான கலஸ்தரம். பெண்களாக இருந்தால் கர்ப்பப்பை பிரச்சனை உண்டு. ஆண்களாக இருந்தால் ஆக்சிடென்ட் ஆகியிருக்கும். பவளம் அணிவது சிறப்பு. கூட்டாளிகளால நஷ்டமடைவாங்க அல்லது கலஸ்தரத்தால நஷ்டமடைவாங்க. தலையில வடு மச்சம் உண்டு. திடீர் மரணம் வாய்க்கும். பிரிட்ஜி, வியாபாரி வீடு, வைசியர் வீடு, தராசு, நீதிபதி, சூட்கேஸு. இவங்க நிறைய இந்த கிழங்கு வகைகள், ஃப்ரைட் ஐட்டம்ஸை விரும்பி சாப்பிட்றதுனால இவங்களுக்கு கேஸ் ப்ராப்ளம் வரும். சம்பு, கோரை, எதிரொலி, அசரதி, ஜோதிடம் சிறப்பா வரும். தொட்டி கட்டின வீடு, அதை முற்றமுள்ள வீட்டுல பிறந்திருப்பாங்க அல்லது முற்றமுள்ள வீட்டுல வசிப்பாங்க. நிறைய புனித நீராடக்கூடிய பாக்கியம் இவர்களுக்கு வரும். தலையில மட்டும் அடிப்படாம பார்த்துக்கணும். தலை சம்பந்தமா ஆபரேஷன் கூட மிக மிக தேவை என்றால் மட்டும் செய்யவும். நிறைய எக்ஸ்பைரியான மருந்துகள் இருக்கும், அதை எடுத்து சாப்பிட்டு இவங்களுக்கு அலர்ஜி ஆகும். இவங்க வீட்டுல மரம் வைக்க கூடாது. மரம் வைத்தாங்கன்னா துலாம்ல எந்த கிரகம் இருக்குதோ அந்த கிரக காரக உறவோட பிரச்சனை வரும். பெரிய மரங்கள் ஆகாது. பிறந்த ஊர்ல ஓடை அல்லது ஆறு இருக்கும். மாதுளை, ஆப்பிள், ஆரஞ்சு, மாமரம், செம்பருத்தி, மல்லி, ரோஜா, செவ்வந்தி பூ, தேன்கூடு, தேன். இவர்களுக்கு 1க்கும் 8க்கும் உரியவராக புத பகவான், சுக்கிர பகவான் வரார். விபத்துண்டு, வழக்குண்டு, ஆயுள் பலம், அமானுஷ்யம், செய்வினை, பில்லி சூனியம், எல்ஐசி, பிஎஃப், சாமி ஆடுதல், குறி சொல்லுதல், உயில் சொத்து உண்டு. 2க்கும் 7க்கும் உரியவராக செவ்வாய் பகவான் வரார். கலஸ்தரத்தால வருமானம். கலஸ்தரம் வரவு செலவு பார்க்கும். 80% பணத்தட்டுப்பாடு வராது. வந்தாலும் ஏதோ ஒரு பணம் கையில இருக்கும். திருமணமான பின் இவர்களுக்கு பொருளாதார வளர்ச்சி அதிகமாக இருக்கும். ரொம்ப அதிகாரமா பேசணும்னு நினைப்பாங்க. ஆனா இவங்க அதிகாரம் எங்குமே செல்லுபடியாகாது. 3க்கும் 6க்கும் உரியவர் குரு.
பக்கத்து வீட்டுல பிரச்சனை இருக்கும், எல்லை காம்பவுண்ட் வேலி பிரச்சனை இருக்கும், சகோதரர்களோட கருத்து வேறுபாடு, சொத்து பிரிக்கிறதுல பிரச்சனை, அடிக்கடி போனு இந்த கம்யூனிகேஷன் ப்ராப்ளமும் இருக்கும். 4, 5க்கு உரியவராக சனி பகவான் வரார். தாயாருடைய வாழ்க்கை மகிழ்ச்சி இருக்காது. தாயாரை இவங்க என்ன கவனிச்சுக்கிட்டாலும் தாயார் முழுமையா ஜாதகரை நேசிக்க மாட்டாங்க. அவர்களுடைய சொத்தும் கிடைக்காது. முதல் குழந்தைக்கு திருமணம் கொஞ்சம் தாமதமாகும். பூர்வீகத்துல இருக்க விரும்புவாங்க. வீட்டருகே கோயில் இருக்கும், சத்திரம் சாவடி இருக்கும். இடம், வீடு, வண்டி இதெல்லாம் அமையறதுக்கு தாமதமாகும். தாய் வழியில ஆசிரியர், ஜோதிடர் உண்டு. தாய் தந்தையரை பிரிந்து வாழக்கூடிய வாழ்க்கை இருக்கும். இருதய பயம் உண்டு. தாத்தா வகையில குறி சொன்னவங்க, சாமி ஆடனவங்க இருப்பாங்க, அல்லது திருமணம் ஆகாதவர்கள் இருப்பார்கள், அல்லது 2 கல்யாணம் பண்ணவங்க இருப்பாங்க. 9க்கும் 12க்கும் உரியவர் புத பகவான். தகப்பனாருக்கு அவசரம் மருத்துவ செலவு, அல்லது தந்தையினால இவங்களுக்கு எந்த விஷயமும் நடக்காது. அப்படி அவர் செஞ்சாலும் அது விரயமாகும். தந்தை ஆன்மீகவாதியாக இருப்பார்கள். ஜாதகருக்கு நீண்ட தூர பயணங்கள் நிறைய வாய்க்கும். ஜோதிடத்தில் அறிவுண்டு. 10க்குரியவர் சந்திரன். உணவு தட்டுப்பாடு கிடையாது. பெண் குழந்தைகளை எண்ணி ஏங்குவார். தொழில ஏமாற்றம், இடமாற்றம் உண்டு. விவசாயம் எண்ணம் உண்டு. வெளிநாடு, வெளிமாநிலம், வெளியூர் சிறப்பு. தாயார் ஆதிக்கம் உள்ள ஒரு வீடு. 11க்குரியவர் சூரியன். அவரே பாதகாதிபதி ஆகிறார். மலை சார்ந்த பகுதி ஆகாது. இவங்க காம்பவுண்ட் சுவர், மாடி சுவர்ல எல்லாம் உட்காரக்கூடாது. மூத்த சகோதரம், நண்பர்கள் இவர்களால கஷ்டம், மன உளைச்சல் உண்டு. தந்தையினுடைய அன்பில்ல. தந்தைக்கு பெரிய குடும்பம் இருக்கும், கூட்டு குடும்பத்தை சார்ந்ததா இருக்கும், அல்லது பல பேர் தந்தையை பிரிந்து வாழ்வார்கள். அடுத்ததாக இதில் உள்ள நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம். இந்த சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவர் பெரியாழ்வார், கிருபானந்த வாரியார். அடுத்தது எம்பெருமான் லட்சுமி நரசிம்மர், கருடன், காரைக்கால் அம்மையார், சுந்தரர், யோகிராம் சூரத்குமார். பரந்த நோக்குடையது. ஒரே ஒரு நட்சத்திரம். அப்ப ஒரே ஒரு நட்சத்திரம் எதை குறிப்பிடுகிறது என்றால், இவர்கள் தனித்து போராட வேண்டிய ஒரு நிலையை குறிப்பிடுகிறது. எல்லாம் இருந்தாலும் எதுவும் இல்லை என்ற ஒரு தன்மையில இயங்கக்கூடிய இது பிரபஞ்சத்தினுடைய கட்டமைப்பு. கால புருஷனுக்கு 15வது நட்சத்திரம் அருங்கோணம், மெத்தை, பெண் உறுப்பு. கடத்தூர், பிள்ளையார்பட்டி, நயினார் கோயில், மகாலட்சுமி நாணயம். ஜோதிடர், நடிகர்கள். பழமையான நூட்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வம். பரந்த நோக்கம், நிதான குணம். கவலையோ செய்த ஒரு இருக்கும், வெளியில காமிக்க மாட்டாங்க. தேனி, தேனிலவு, உளுந்து வடை, போதைப் பொருள், நகைக்கடை, தீபம், ஆண் எருமை, இனக்கவர்ச்சி, தராசு. இந்த துலாமை சார்ந்தவர்கள் ஒரு வீட்டுல ஒரு தராசு வச்சிருக்கிறது நல்லது. மருத மரம், ரோகிணி, வேதை நட்சத்திரம், வஜ்ரம் நாமயோகம், அருகு, பித்தம், தாம்பத்தியம், பள்ளியறை பூஜை, ஊர்மத்தி, திருவானைக்கோவில், கடுகு, படரசம், சாமுண்டி, பருப்பு சாதம் தானம், ஆகாய விமானம், சகஸ்தரலிங்க அபிஷேகம், ஞானி, புலிப்பாணி. இவர்களிடம் அன்பாக பேசி காரியம் சாதிக்கலாம். தனக்கென ஒரு நட்பு வட்டம். காணாமல் போனவர்கள், திதி கொடுக்காத ஒரு கர்மா. சுவாதி நட்சத்திரம். திடீர் மரணங்கள் ஏற்படும். மத்திய வயது மரணம், சாமியாடுதல், பேச்சு தொழில், பேய் பிடித்தல். மருத்துவ நட்சத்திரம். சீட்டு கட்டி ஏமாறுவார்கள். 36 வயசுக்கு மேல சிறப்பு. தெய்வீக தன்மை உண்டு. சுதந்திர போக்கு. பல வேலைகளை செய்தவர்கள். விசாக நட்சத்திரம். 6 நட்சத்திரங்கள் கொண்ட ஒரு தொகுதி. ஆசிரியர், ரொம்ப ஜாலியானவங்க. காரியவாதி. குயவன் சக்கரம், நல்ல நிர்வாக திறமை. வயது மீறிய காமம், பேச்சு. சிக்கனம், சத்திய சாய்பாபா, இருவாச்சிப்பூ, தற்பெருமை, செங்குருவி,
வேற்று மதத்திற்கு இவர்கள் உதவுவது நன்று. திருமலைக்கும் கோவில், திருமலை கோவில்னா தென்காசி பக்கத்துல இருக்கக்கூடியது, விசாக நட்சத்திர கோவில். நாய்க்கடி உண்டு. ஐடி, டெக்ஸ்டைல், அனிமேஷன், இரட்டைப்பிறவி, மறைமுக குடும்பம், பொறாமை குணம், கோவிலுக்கு உதவி செய்வார்கள். ஸ்கின் ப்ராப்ளம் உண்டு. வயது வித்தியாசமுள்ள காதல், சந்நியாசம், கருவேப்பிலை பொடி, இளநீர் சாதம், இளநீர், பெண்புலி, முரம், நம்மாழ்வார், குதம்பை சித்தர், முல்லைப்பூ, கபிஸ்தலம், தீயத்தூர், அத்தாளநல்லூர், சோழவந்தான் ஆகியவை விசாகத்திற்கு உரியது. இனி அடுத்த நட்சத்திரத்துல சந்திப்போம். உங்கள் கருத்துக்களை பகிருங்கள். வாழ்க வளமுடன். என்னால்